150 தானே ஆகுதுண்ணா? 140 தானே சொல்றாங்க வாயால அமல்படுத்தணும். 150 தான். ஏன்னா 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே கவர்மெண்ட், அதெல்லாம் இன்னும் வரலையா? ஸ்கீமா அது? போடவா? போடுங்க. அது எவ்வளோ? 190. எம்ஆர்பி 190. 180. தருவீங்களா 10 ரூபா? அது அவ்வளோதான். முக்கியமாக இது சிஎம் தொகுதி சார். நீங்களே பாட்டு பாடினீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு கலாய்ச்சிங்க ஒருத்தரை. ஸோ நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து எங்களுடைய வேலைகளை பறிச்சதுனால தான் நாங்கள் குடிக்கி அடிமை ஆகிட்டோம். இவ்வளோ கடைங்க ஏறி இறங்கி பாட்டில் ஒஞ்சிருமான்னு பயந்து வர வேண்டியதா இது. இவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்க. 90% வேலை இல்லாததுனால தான் குடிக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம முன்னாள் சிஎம் இருக்காரு இல்லையா, ஸ்டாலின் சார், அவரோட தொகுதியில விற்கிறாங்களேன்னு தெரிஞ்சுக்கலாம். கொளத்தூர் தொகுதியில் வந்து ஒரு ஒயின் ஷாப் மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கணக்காட்டுவாங்க இல்லையா. 140 ரூபா சரக்குக்கு நீ ஏன்பா 150 ரூபா ஸ்கேனில் வாங்கியிருக்க? ஹாய் D17 ஃபேமிலி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் சார் சொல்லியிருக்காரு, பாட்டும் பாடியிருக்காரு. இன்னைக்கு பெரம்பூர் வந்திருக்கிறோம். சிஎம் சார் தொகுதி இங்கே தான் ஜெயிச்சிருக்காரு அவரு. இந்த தொகுதியில அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்க காப்பாத்துறாங்களா இல்லையா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களா இல்லையா, அதாவது ஒயின் ஷாப் சரக்கு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. நம்ம யாரு மேலேயும் குற்றம் சாத்தலை, ஓகேவா? மக்கள் நம்ம ரைட்ஸை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய முதல் கடை, ஓகேங்களா? பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கடை. அதிகமாக மக்களும் நடமாடுற இடம் தான் இது. பார்த்துக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன் எதிரிலேயே இருக்குது இந்த கடை. இந்த கடையிலையும் என்கிட்ட 150 ரூபா தான் வாங்கினாங்க, 1 ரூபா ரிட்டன் தரல, ஓகேங்களா? அடுத்த கடை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வீனஸ். இந்த வீனஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டாச்சு இருக்கும், அது பக்கத்துலேயே தான். இது மெயின் ரோடு மெயின்லேயே தான் இருக்கும், ஓகேங்களா? இங்கேயுமே வந்து 150 ரூபா தான் என்கிட்ட ஸ்கேனர்லாம் வாங்கியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாருங்க, பிராண்ட் ஹனிடே எம்ஆர்பி லிப்பியா ஹனிடே எம்ஆர்பி எங்கடா? இந்த எம்ஆர்பி 140 ரூபா, ஆனால் 150 ரூபா தான் வாங்கினாங்க. மீது 5 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்த சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சில பேர் யோசிக்கலாம், 150 ரூபா நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க, ஆனால் நாங்கள் 10 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லி சில பேர் பேசலாம்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லா வைன் ஷாப்லையும் சிசிடிவி கேமரா இருக்குது, அதுலேயே தெரியும் நீங்கள் 10 ரூபாய்க்கு ரிட்டர்ன் கொடுத்தீங்களா இல்லையான்ட்டு, ஓகேங்களா? இதை வச்சு ஒரு பாயிண்ட்டாக பேசணும்னு நினைக்காதீங்க. இது வந்து அகரம். இங்கே நான் 10 ரூபா ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினேன், 140 தான் அப்படின்ட்டு வாங்கினேன். அவரும் திட்டிக்கிட்டே தான் கொடுத்தாரு, ஒருவர் முறைச்சிக்கிட்டே இந்தா அப்படின்ட்டு. அது வந்து தொடர்ந்து நடக்குது. ரிட்டர்ன் காசு கேட்டாங்கன்னா அது திட்டுறது தொடர்ந்து நடக்குது, அது கொடுக்குறதும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே கொடுக்கல, 90% கொடுக்கல, ஒரு 10% தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குமரநகரம்னு வாங்க நினைக்கிறேன். இங்கேயுமே 150 தான் வாங்கினாங்க, ரிட்டர்ன் 10 ரூபாவோ 5 ரூபாவோ எதுவுமே தரவே இல்லை எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு பெரம்பூரை சுற்றி நான் கவர் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சர்மா நகர் வேசார்பாடி ரூட். இது இங்கேயும் அதே தான், சேம். இங்கே வந்து என்னோடய ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்துருப்பேன். ஏன்னா பக்கத்தில் இருந்த பையன் 50 ரூபா ஜிபே கேட்டிருக்கான், அதாவது 100 ரூபா வச்சிருக்கான் போல் கையில். 50 ரூபா ஸ்கேன் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கலையாம். அதனால் ஒரே வாடி நீங்களே பே பண்ணுறங்க ப்ரோ, 300ன்னு அவங்களுக்கு 100 கொடுத்துறா சொல்லி கொடுத்துட்டான். அவ்வளோதான், இதான் நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்விஸ்ட்டு. கோயிலில் ஸ்கூல் பக்கத்தில் வைன் ஷாப்பே இருக்காதுன்னீங்க, இந்த கோயிலுக்கும் அந்த வைன் ஷாப்புக்கு சிங்கிள் காம்பவுண்ட் வாழை தான், இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. மாதா கோயில் அது ஒட்டி தான் இருக்குது. இது வேசார்பாடியில் இருக்குது இந்த வைன் ஷாப்பை, பார்த்துக்கோங்க. இங்கேயும் 150 ரூபா தான் சரக்கு, 1 ரூபா கூட எனக்கு ரிட்டர்ன் தரவே இல்லை. கொஞ்சம் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த வைன் ஷாப் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூட நிறைய வைன் ஷாப் இருக்குங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன், அதிகமாக மக்கள் குழந்தைங்க போயிட்டு வர ஏரியா கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் இறங்கி லேடிஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அது ஒட்டியே இருக்குது வைன் ஷாப்பு. வேணும்னா நான் கூட வீடியோ போடுறேன். ஸோ இந்த வைன் ஷாப்பில் வந்து புதுசாக ஒரு கம்பி கட்டுற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 140 ரூபா எம்ஆர்பி, ஏன்னா 150 ரூபா வாங்குறீங்கன்னா லோடு வந்துருக்குதுப்பா, லோடுக்கு நான் தான் காசு தரணும், அது நாங்கள் தான் தரோம் அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியல, அதுவும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைன் ஷாப்பு, இதுதான் பெரம்பூருக்குள்ளே தான் வருது, பார்த்துக்கோங்க. 8833 இந்த மூலக்கடை ரைட்டு திரும்பி பெரம்பூருக்குள்ளே வரும் இல்லையா, இதுக்கப்புறம் எல்லாமே பெரம்பூர் தான். 150 அது 150 தானே, 140 தானே? நம்ம இஷ்டம் தானே. கொடுப்பீங்களா இப்போ 10 ரூபா? இப்போ ஸ்கேனர்லாம் இப்போ இது பாட்டில் ஸ்கேன் பண்ணா 10 ரூபா தராங்க, அது ஊர் சைடில், இங்கெல்லாம் வரல இன்னும். இங்க வருமாண்ணா கூடிய சீக்கிரமா வந்துருது. பாட்டில் உங்களுக்கு கொடுத்தா நீங்க 10 ரூபா கொடுத்துருவீங்களா? அது உள்ள போறது மெரினா பீச்ல இருக்குது, பிளாஸ்டிக் டப்பா போடுறது, அந்த மாதிரி வருவீங்களா? அவ்வளவுதான், தேங்க்ஸ்ண்ணா.
10 140 ரூபா சரிக்கு 140 ரூபாய்க்கே குத்துட்டா போல. கேட்டா கொடுக்குறாங்க, இல்லைன்னா தரல. கேட்கணும், அவ்வளவுதான். கேட்டதான் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. இங்கே சக்சஸ் ஆயிடுச்சு. பேசிக் என்னென்ன இருக்கு? அது எம்ஜிஎம் டைமண்ட் எவ்வளவு? இது 150. 150. அது 140 தானே? அதெல்லாம் 140 எல்லாம் 150. 150 தான். ஏன்னா நான் 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே கவர்மெண்ட், அதெல்லாம் இன்னும் வரலையா? ஸ்கீமா அது? அதே மாதிரி அது மேல ஸ்டிக்கர் வருது இல்லைன்னா, அது ஊர் சைட்ல எல்லாம் ஸ்கேன் பண்ணா காசு தராங்க, அதெல்லாம் அதுவும் வரல. அது நீங்களும் நிறைய ஸ்கேன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போகுங்களா? நீங்க ஒரு இது மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணுவீங்களா? அந்த மிஷின் ஏதாவது அது வந்து ஆக்டிவேட் பண்ணா மட்டும் ஏதாவது. இல்ல இப்போ நேத்து ஒரு இடத்துல வாங்கினேன், அவர் புனல் மாதிரி வச்சுன்னு டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டாரு. அது என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? காசாவா இல்ல சும்மா? அது வந்து கவர்மெண்ட் போகும். காசு இந்த பாட்டு ஓடி இருக்கு அப்படி. ஓ, கணக்கா? எத்தனை பாட்டுல ஓடி இருக்குன்னு கணக்கு. ஓ, அதனால நீ ஸ்கேன் விக்கிறீங்க. ஓ, ஏன்னா கூட்டு தெரிஞ்சு வந்து ஒன்னும் அடிக்க முடியாது. அடிச்சு வச்சிட்டோம்னா கொடுத்துடலாம். அப்படி அடிச்சு கொடுத்துடணும். புதுசா எடுக்கும் போது அடிச்சுக்கலாம். ஆமா. ஓகே சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஐயா இன்னும் தமிழ்நாட்டுல ரூல்ஸே வரல, அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கலையா, பாத்துக்கோங்க. சரி, ஓகே, பாப்போம். சும்மா விடாது. பீர் வேணும்ண்ணா. என்ன பீர்ண்ணா? கேஃப் இருக்கா? கேஃப் இல்லண்ணா. வேற 10 பிளாக் போட்டு போஸ்டர். ஏது ரேட்டு கம்மினா? 10,000. அது இனிக்குமா? இனிக்கும்ல? இனிக்கும். அதுதான். வேற குத்துருங்க அப்பா. போஸ்டர் போடவா? போடுங்க. அது எவ்வளோ? 190. எம்ஆர்பி 190. 180 தருவீங்களா? 10 ரூபா? அது அவ்வளோதான். அது வரலையாண்ணா இன்னும் ரூல்ஸு? வரும்ண்ணா, ஆனா வரல. நம்ம சம்பளத்தை ஏத்துனாங்கன்னா வந்துடும். கவர்மெண்ட்ல யாருக்கும் சம்பளம் ஏத்தல. ஆமாண்ணா, 13,000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? கேரளால போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாமே. ஆமாண்ணா, அங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு போனஸ் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே நீங்க? ஆமாண்ணா, சிஏல தான் வச்சிருக்காங்க. 23 வருஷமா வேலை செஞ்சுருக்கிறோம். அதான், ஆனா எதுவுமே தரல உங்களுக்கு. சிஏல வச்சிருக்கிறதுனால எதுவும் கேட்க கூடாது. 23 வருஷம். 23 வருஷம் ஆயிடுச்சு. 2003ல சேர்ந்தோம். 24 ஹவர்ஸ்ல 10 to 10. முதல்ல வந்து 12 hour. காலைல 8 மணி. காலைல 8 to 12. ஆமா ஆமா ஆமா. இப்போ 10 to 10 குறைச்சிட்டாங்க. வயசாயிடுச்சு இல்ல எல்லாருக்கும். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இல்ல. 48 ஆயிடுச்சு. ஓ, அத்தனை வருஷம் இந்த வைன் ஷாப் தான். ஆமா. இன்னும் 2 வருஷம் வேலை செஞ்சவனா போதும்ண்ணா. 60 வருஷம். அதுக்கப்புறம் ஏஜ் ஆயிடுச்சு. இல்ல ரிட்டையர்மெண்ட் அவங்களே போக வேண்டியதான், நாங்களே போக வேண்டியதான். அதான் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த காசு தருவாங்க. ரிட்டையர்மெண்ட் செத்தாதான் காசு. கவர்மெண்ட் வேலையில இருந்து செத்தாதான் காசு. இருந்து செத்தாதான் காசு. சிஎல இருந்து செத்தாதான் 10 லட்சம் ரூபாய் வரும். அது கூட குடும்பத்துல இருக்கிறவங்க ஸ்டெப் எடுக்கணும், போராடணும், சுத்தணும். இந்த லீகல் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் கொடு, இந்த சர்டிபிகேட் கொடு, 10 சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் கரெக்டா கொடுத்தாங்கன்னா சாங்ஷன் ஆயிடும். ஒரே மாதம், ஒரு மாதம் சுத்தணும். அது கூட ஆட்சி மாறிச்சு, உங்களுக்கு நல்லது நடக்கும். செத்தான் ஒருத்தன், இன்னும் ரெடி ஆகல. ஸ்டாஃப் ஆனா செத்துட்டான், குடிச்சுதான். ஆனா நீங்க குடிக்காம இருக்குது பெரிய விஷயம். வைன் ஷாப்ல இருந்து நைட் போகும்போது ஒரு கட்டிங். ஆனா இந்த டென்ஷனுக்கு வீட்டுக்கு போனா தூக்கம் வராது. இது எங்க போச்சு, அது எங்க போச்சு, அதே யோசனை தான் வரும். நிறைய ஓடுதுல, உங்களுக்கு கணக்கு பாக்குறதே தலைவலிக்கும். யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். கட்டிங் போட்டாதான் தூக்கமே வரும். சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. வா, பாட்டில் வாங்கி வாங்கி உள்ள சொல்லணும்னா ஒண்ணு கீழே இறங்கிச்சு. அதை தூக்கி மேல போடுவோம். இவ்வளவு வச்சுக்கிறோம் இடுப்புல. இருப்போம். பீர் வாங்கினா பீருக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போட்டுக்கிறாங்க. எவ்வளவு தலை? 140, 150, 150. 10 கொடுக்கணும். வரல. இதே மாதிரி ஸ்கேன் பண்ண காசு வேணாம் இல்லையா? ஊர் சைட்ல எல்லாம் ஸ்கேன் பண்ண காசு திருவள்ளூர்லாம் இருக்கு. நம்ம சைடு சென்னைக்கு எங்கேயுமே இல்லை. இன்னும் வரல. அது இப்போ மிஷின் வருமோ? வருதுன்னா வண்டி மாதிரி வருதான், அதுல போட்டுருந்தோம். ஆமா. சரிண்ணா. இந்த பீர் பாட்டில் பார்த்துக்கோங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? எங்க போட்டிருக்கு
180 ரூபா போட்டிருக்கா. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து புதுசா சரக்கு விட்டுருக்கு. இந்த சரக்கு இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபாய். எம்ஜிஎம் டைமண்ட். ஓகேவா? இது எல்லாமே நான் வந்து டிஜிட்டலா தான் பே பண்ணேன். ஓகேங்களா? நான் பண்ணது எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். 140 ரூபாய் சரக்குக்கு டிஜிட்டலா ஸ்கேன் பண்ணதே 150 ரூபா ஸ்கேன் பண்ணேன். இப்போ ஸ்கேன் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கணக்கு காட்டுவாங்க இல்லையா? 140 ரூபா சரக்குக்கு நீ ஏன்பா 150 ரூபா ஸ்கேன்ல வாங்கியிருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல சார் 10 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துறோம்னு சொன்னாங்கன்னா எதுக்காக அது 140 அவர் ஸ்கேன் பண்ணிருக்கலாமே, எதுக்காக 150 ஸ்கேன் பண்ணோம்? அதே மாதிரி பீர் வந்து 190 ரூபாய் வாங்கினாரு என்கிட்ட. அதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 180 ரூபாய். ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? இந்த கணக்கெல்லாம் காட்டும் போது உங்களுக்கு காட்டுவாங்க, இது ஸ்கேனர்ல இவ்வளவு அமௌண்ட் வந்துக்குது, எல்லாத்துலயும் 10 ரூபா அதிகமா வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு நீங்க கேட்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நாங்க நம்பணுமா? ஓகேங்களா? அது இல்லாம முக்கியமா இது சிஎம் தொகுதி சார். நீங்களே பாட்டு பண்ணீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபான்னு கலாய்ச்சிங்க ஒருத்தரை. ஆனா உங்களோட தொகுதியிலேயே அதிகபட்சமா நான் கடைகளை கவர் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருமே 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம வாங்குறது இதுல லேபிள் இருக்கு, பிராண்ட் நேம் இருக்கு, அதை வச்சு நீங்க கணிக்க முடியும் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு வித்தாங்க, நான் எவ்வளோக்கு வாங்கினேன்ட்டு. குடிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதோட எம்ஆர்பி என்னன்ட்டு. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து ஆதாரப்பூர்வமா வீடியோ ஆதாரப்பூர்வமா யாராச்சும் நிரூபிச்சிருக்காங்கன்னா உடனே அந்த அதிகமா சேல் பண்ண நபரை வந்து வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்னோட நோக்கம் கிடையாது. அவங்க 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு கஷ்டப்பட்டிருக்காங்க. யாருக்காக? கவர்மெண்ட் உங்களுக்காக தான். என்னைக்காச்சும் நமக்கு இந்த வேலை பர்மனெண்ட் ஆகும்ன்ட்டு தயவு செஞ்சு பாருங்க. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணப்போ 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, நான் ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த ஆஃபீஸை விட்டு மூவ் ஆன் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னை கௌரவப்படுத்தினாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போயிட்டு என்னோட டீம்மேட் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நைட் டின்னர் வச்சு நம்ம ஆஃபீஸ்க்காக 3 வருஷம் ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, இன்னைக்கு மூவ் ஆன் ஆகுறாரு. ஸோ அதனால அதுக்கு தான் இந்த ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ட்ரீட் வச்சாங்க. சின்ன சின்ன விஷயத்துலேயே இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேர் ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு, 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு, 10 வருஷம் ஒர்க் பண்ணதுக்குலாம் அவங்கள வந்து தேவையான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு 20 வருஷம் 10 வருஷம் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிருக்காங்கன்னா, ஏன் அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க? அது ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் சாரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து என்னை உடனே திட்ட போகிறீங்க, ட்ரோல் பண்ண போகிறீங்க. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது D17 யூடியூப் சேனல். இதே மாதிரி D16 ஒன்று இருக்கும் என்னோட சேனல். ஸ்டார்ட் பண்ணது இப்போ சரியாக அது ரன் பண்ண முடியல. அவரோட காஸ்டியூம் சேம் அந்த கட்சியோட காஸ்டியூம் போட்டு அவருக்கு ஆதரவாக நான் நிறைய பேசியிருக்கேன். பாருங்க நீங்களே. நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது, நம்மளோட ரைட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் குடிக்கிறாங்க? என்னைக்காச்சும் நீங்கள் ஏதாவது இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஏன் குடிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன கேட்டிங்கன்னா 90% வேலை இல்லாததுனால தான் குடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே படித்தவங்க கிடையாது, கைத்தொழில் செஞ்சவங்க. டிரைவரு, பெயிண்டரு, கார்பெண்டரு, எலக்ட்ரிஷியனு, கொளுத்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி கைத்தொழில் செய்கிறவங்க தான் அதிகம். இப்போ அந்த வேலைக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. என் துறைங்க, என் மாவட்டம், என் கட்சி, நான் எம்எல்ஏ, நான் அமைச்சர், நான் சிஎம்னு அந்தந்த துறைக்கு இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி என்னோட ஊர், என்னோட கிராமம், நான் வெளியே போய் வேலை செய்யலாம், வெளியில் இருக்கிறவங்க இங்கே வேலை செய்யலாம். ஆனால் அதிகபட்சமாக என் வயிற்றுல அடித்து என் வேலையை பறிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், அவன் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான். நான் காலையில் டானு 9:30 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் வேலை செய்வேன். அவன் காலையில் 6 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணிக்கு வேலை செய்கிறான். அவங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லி தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. கேட்டால் தமிழில் கரெக்டாக வேலைக்கு வருது இல்லை, டைமிங் மெயின்டைன் பண்ணுறது இல்லை, மரியாதை கொடுக்குறது இல்லைன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்கள் காலில் கொடுக்க முடியுமா மரியாதைனா? கிடையாது இல்லை. நான் வேலை செய்கிறேன், நீங்கள் சம்பளம் தரீங்க. அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் நார்த் இந்தியன்ஸை வந்து நம்புறீங்களோ அதிகமான கிரைம்ஸு நார்த் இந்தியாவில் தான் நடக்குது. அவனுங்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, எல்லாரும் குற்றம் சொல்ல, எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல, ஆனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து பயங்கரமாக கிரைம் பண்ணுறாங்க. அது நீங்களே நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ கூட ஏதோ குழந்தை சாக்ஸ் போட்டுன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் அவங்க மொத்த ஃபேமிலியும் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அது ஒன்று. இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெட் கலர் சூட் கேஸில் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. அது ஆக்ரா போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு சிசிடிவி கேமரா மூலிமா 2 நார்த் இந்தியன், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் எதுக்காக பண்ணாங்க, அந்த செத்தவர் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அது ஒன்று. ஸோ நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து எங்களுடைய வேலைகளை பறிச்சதுனால தான் நாங்கள் குடிக்கி அடிமை ஆகிட்டோம். சரிங்களா? நானும் ஒரு பெயிண்ட் வேலை செஞ்சுருக்கேன், டிரைவர் வேலை செஞ்சுருக்கேன், என் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த யூடியூப் சேனல் அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி
ஓகேங்களா. நான் அந்த லெவலில் வரதுக்கு முன்னாடி அந்த வேலை செஞ்சவன் தான். ஆனால் இன்னைக்கு என்னோட வேலைகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு யார் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடிலாம் கொடுக்குறது யாரு? எதுக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்க? என் வேலையை பறிச்சுட்டு ஏன் கொடுக்குறீங்க? எனக்கும் வேலை இருக்கட்டும், அவனுக்கும் வேலை இருக்கட்டும், அவனும் சந்தோஷமா இருக்கட்டும். அது தப்பு கிடையாது. இப்படி எல்லாருமே ஒன்று தான். ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது அப்டேட் வேறு வந்திருக்கு. ஒயின் ஷாப்பில் வந்து டீ கடை வைக்க போறீங்களா? என்ன சார் இது? டீ குடிக்கிறவங்க ஏன் டீ குடிக்கிறவா வந்து சரக்கு குடின்ற மாதிரி இது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. டீ குடிக்கிறவன் குடிகாரனா மாறிடுவான். தயவு செஞ்சு அது வந்து தவிர்த்துடுங்க. அந்த ஐடியாவே வேணாம். அந்த ஐடியாலஜி வேணாம். என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஒயின் ஷாப்லேயும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று போட்டுருங்க. ஒரு 75 டிவி மாதிரி ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு குடியால் செத்த குடும்பம், குடியால் ஆக்சிடென்ட் ஆனவங்க, குடியால் பாதிக்கப்பட்டவங்க, என்னென்ன நோய் வரும், எப்படியெல்லாம் செத்துருக்காங்க, எவ்வளோ குடும்பம் அலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவாக போடுங்க. பார்த்துக்கிட்டே குடிக்கட்டும் தைரியம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணீங்கன்னா குடி கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை எங்களோட ரைட்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். மற்றபடி யாரையும் புண்படுத்துறது கிடையாது. ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிடுங்க. இப்போ கடைசியா வந்து நம்ம முன்னாள் சிஎம் இருக்காரு இல்லையா, ஸ்டாலின் சார், அவரோட தொகுதியில விற்கிறாங்களேன்னு தெரிஞ்சுக்கலாம். கொளத்தூர் தொகுதியில வந்து ஒரு ஒயின் ஷாப் மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். அதையும் எதுக்கு இன்னும் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி இருந்தார் இல்லையா சிஎம்மா, இப்போ இல்லை. பட் முன்னாடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அது மாறல. இதுக்கப்புறம் மாறும்னாங்க. இப்போ மாறிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். வாங்கப்பா. இது மாதிரி விடுவோம். எங்கேயாவது அட்மிட் ஆக போறேன். கம்ப்ளைண்ட் இல்லை. நான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒன்று குவார்டர் கொடுத்துருந்தேன். வேற 150 தானே, 140 தானே. சொல்றாங்க வாயால அமல்படுத்தணும். சொல்றது செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓடிட்டு இருக்கு. இந்த மாசத்துல தெரியும்னு நினைக்கிறான். இது ஸ்கேன் பண்ண காசு வரணும்னா அது ஊர் சைடுல வந்து இங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதான் போராட்டம் பண்ணல. அதுக்குதான் போராட்டமா? ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க. பணிநிரந்தரம் பண்ணிட்டு போனா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கவர்மெண்ட் நீங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? ஆமா, பெனிஃபிட்ஸே இல்ல. கேரளால போனஸா அப்படி போடுவாங்க. இவ்வளவு கடைங்க ஏறி இறங்கி பாட்டில் ஒஞ்சிருமான்னு பயந்து வர வேண்டியதாகுது. இவ்வளவு பாட்டில் இருக்குது பாருங்க. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.